வணக்கம். ஏன்பா அப்படி செஞ்சுட்ட? என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. இப்படி பேசிட்டியே! ஏன் இப்படிலாம் நினைக்கிற? ஏன் இப்படி செய்ற? இது மாரி பல கேள்விகள அடுக்கடுக்கா வைக்கக்கூடிய நெறைய நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் சந்திச்சுட்டே இருப்போம். அப்படிப்பட்ட நபராக நம்ம இருந்தோம்னா சிந்திச்சு பார்க்கலாம். மற்றவங்களுடைய குற்றங்கள பற்றி மட்டுமே எப்பயும் சிந்திக்கக்கூடிய நாம, மற்றவங்க ஏன் அப்படி பண்ணாங்க? ஏன் அப்படி பேசுனாங்கன்னு கேள்வி கேட்கக்கூடிய நாம, என்னைக்காவது நம்மள பற்றி, நம்ம என்ன பேசுறோம்? நம்ம என்ன செய்றோம்? அப்படின்றத சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மற்றவங்களுடைய குறைகள பார்க்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கிட்ட அது போன்ற ஏதாவது குறைகள் இருக்குதா? அப்படின்றத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நெறைய மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிறருடைய குறைகள சொல்றது மூலமா அவர்கள் திருந்திட்டாங்க அப்படின்னா மகிழ்ச்சி. இல்ல அப்படின்னா, நம்முடைய நேரத்த நம்ம விரயம் செஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, எப்படி அவங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நம்ம குடுக்கலாம். 1. 2வது விஷயம், ஒருவரை குறை சொல்வதற்கு முன்னாடி, நாம குறை இல்லாதவர்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் வள்ளுவரும் கூட, "ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கர், பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு" அப்படின்ற குறள்ல ரொம்ப அழகா சொல்றாரு. மற்றவங்களுடைய குறைகள பார்க்க தெரிஞ்ச நாம, நம்முடைய குறைகள பார்க்க தெரிஞ்சு, அந்த குறைகள திருத்திக்க முற்பட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த உலகத்துல யாருக்கு மகிழ்ச்சி இல்லாம இருக்கும்? எல்லாருமே மகிழ்ச்சியோட தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களுடைய குறைகள சுட்டிக்காட்டுவதை தவிர்த்து, நம்முடைய குறைகள திருத்தி மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணலாம். நன்றி.